குத்தி எதுல வந்துருச்சு அதுல உடம்பு வரும் கால்படி நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சேன் கால்படி நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சேன் ஒண்ணு சொல்லிட்டே ஒண்ணு ஐடிட்டு சொல்லு கால்படி நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சேன் கால்படி நெல்லு குத்தி பண்ணிய குத்தி பண்ணி குடி வெட்ட மாட்டாங்க குத்தி குத்துவாங்களா 10 பண்ணிய குத்தி பொங்க வச்சேன் காளியம்மா தாயாரே என் கள்ள புருஷன வாழ வையே 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 இல்ல ஓம்பங்க பாரு எப்படியா பட்டவெல்லாம் இரவனத்துல உட்காந்துக்கிறான் இவன் வராரு என்கிட்ட டொக்கு டொக்கு டொக்குங்கிறாரு எப்படியா பட்டவெல்லாம் பார்த்துட்டு வந்துச்சு நீ எல்லாம் எனக்கு எந்த மூலிக்க படியில பைத்தங்க போட்ட மாதிரி தம்பி நீ எல்லாம் போ வேட்டி நல்லா ஈத்து உட்காரு 1 2 3 லைட்டு வெள்ளை லைட்டு எரியுது உன் கருப்பு லைட் இங்கே யாரு கேட்டா
என்ன ஏமா சரி ஒரு குடி தண்ணி குத்துறேன். ஆமா சரி அது கூட போட்டோம். மாமனார் மாமியாவும் சாவ சொன்னேன். மாமனா சாவணும் வயசானவங்களாச்சு இருந்தா குழந்தைங்க தானே பாதுகாப்பு. ஏய் மாமியா சாவணும் அவங்க இருந்தாங்கன்னா புள்ளிகள் வச்சிருப்பாங்க. ஒரு வேலைக்கு போனா புள்ளிகளுக்கு சோறு போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற சத்தியமா இப்ப மாமியா மாமனா எந்த சக்காலத்தையோ குழந்தை வச்சுக்கிறாங்க. இங்க பாரு குழந்தைய விட்டுட்டு போன இதுல மேய்க்க முடியாதுன்னு மாமியாளுக்கு முன்னாடி கலக்கடை தூக்கிட்டு வேலைக்கு பூந்து போடுறாள். மருமகளுக்கு முன்னாடி கலக்கடை தூக்கிட்டு வேலைக்கு பூந்து போடுறான் மாமியாரி. இந்தியா சக்காலத்து மக்களை அவன் வச்சுட்டு மேய்க்கிறது அப்படின்னு காட்டி போன ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். வேலைக்கு போட்டாளுவே. அதனால மாமியா மாமனா சாவணும். சரி அது போட்டு நாத்தனா சாவணும். நாத்தனா ஏன் சாவணும்? கடவுள மாரியா செஞ்சா பொறுத்து போட்டேன். எவ சாவறால நாத்தனா காரி தான் முதல்ல சாவணும். ஏன் இங்க பாரு ஒரு வேளை அவங்க வீட்டுல எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் ஒரு காது நடந்துட்டோம். சத்தியமா அந்த நாத்தனா காரி அந்த கால் பவுனுக்கு மேல எடுத்துட்டு வரவே மாட்டான். சத்தியமா அதே அவ வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கட்டும் நேரா சரசான்னு வருவா. நட்டு வீட்டுல உட்காந்துட்டு என்ன என் புலிவுல நான் காது குத்த போறேன் எனக்கு 4 பவுனு வேணும் அப்படின்னு உட்காந்துருவா. அதனால நாத்தனா காரி சாவணும். ஆம்படியா சாவணும். வெள்ளாட்டு விட்டு மாதிரி 10 வருஷம் ஆச்சு. கடவுள மாறி ஆச்சா இது வரைக்கும் ஒரு பச்சை துணி கை வச்சு கிடையாது. நாயா அலையிறேன். கடவுள ஆம்படியான சாவணும். கல்ல ஆம்படியான பிடிச்சாலும் பிடிச்ச யாரு லட்சுமணம் தான். அவர் தாடி தப்படம் எடுக்கிறாரு வாசமாக்குறாரு. தாடி வச்சுருக்காரு லட்சுமணன் தான் ஆம்படியா. ஆமா இங்க பாரு சத்தியமா கல்லாம்படியாலும் பிடிச்சாலும் பிடிச்ச கடவுள மாறியா சாச்சா நல்லா சொகுசா வச்சுக்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு பூ, ஒரு நாளைக்கு ஒரு புடவை, ஒரு நாளைக்கு ஒரு சேலை, ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்கெட்டு அப்படி பொருத்தமா வச்சுக்கிறாரு. அதான் தோட்டத்து வெளியே வந்து ஒரு கூட நிறைய பூ ஒரே சாண்டை கொடுத்து ஒரு பூ வாங்கி தரல ஆடு. அதனால என்ன நான் எந்த மாதிரி வந்துக்கிறேன். ஆமாமா செவ்வாடா வர்றா தெரியும் கண்டி தெரியல உனக்கு ஊம சுத்தி ஐயே ஓம் சக்தி ஆத்தா இதெல்லாம் இருக்குமோ? அட ஓம் சக்தி இருக்கமா விவரமா சொல்ற தேவடியா பையா நம்ம ஒரு ஓம் சக்தி கோயிலுக்கு போறீங்களா? போறீங்க தானே? சரிதான். டேய் பாரு ஓம் சக்தி கோயிலுக்கு போலான்னு பாரு ஆம்பளைக்கு பொம்பளைங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீட்டுல வைக்கிற பணத்தை கார்த்தி மாசம் ஆவனா ஆம்பளைக்கு போற ஐப்பு கோயிலுக்கு போறேன்னு அவதாரம் போட்டு அவன் கிளம்புற பணத்தை தூக்கிட்டு பொம்பளைங்க சும்மா விடுவோம். நாங்க என்ன பண்ணோம்? நாங்கெல்லாம் முடிவு பண்ணி ஒரு மன்றத்தை ஒன்னா கூட்டி நாங்கெல்லாம் மேல்மருவத்தூர் ஓம் சக்தி அம்மா பார்க்கலான்னு நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். இந்த பாரு ஓம் சக்திக்கு மாலை போடுவாள்வ சத்தியமா ஒரு சக்காலத்து கூட பெராத்திரிக்கு மாலை போடுறவ இல்ல. ஓம் சக்திக்கு மாலை போடுறவன் ஒருத்தி கூட சாமி என் உடம்பு சரியில்லை காப்பாத்திட்டா மாலை போடுறேன், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை காப்பாத்திட்டா மாலை போடுறேன். பெராத்திரிலாம் ஒரு சக்காலத்தி மாலை போடுறேன் இல்ல. முதல்ல இந்த கடைக்காரி மாலை போடுவா. யாரு இந்த கடைக்காரி மாலை போடுவா? போண்டா போய் மாதிரி இருக்கிறா பாருங்க என் சக்காலத்தி. போற ஒன்னா அது மட்டும் மறுக்கு 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 அவன் மேல போட்டோன்னே இந்த வீட்டுக்காரி பாப்பா இவன் மேல போட்டோன்டா அப்ப நம்ம கிட்ட அந்த 1000 ரூபாய் இல்லையா அப்படின்னு இவன் மேல போட்டு வருவா. உடனே பக்கத்து வீட்டுக்காரி பாப்பா அவனு 2 மாலை போட்டு வந்துட்டாலுவ அப்படின்னு அவ பையன் என்ன பண்ணுவா? அவ புளிவு குட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து மாலை போட்டிட்டு வந்துடும். மாலை போட்டிட்டு வந்து இருமுடி கட்டிக்கிட்டு தனியார் பஸ் பிடிச்சிருவாங்க. தனியார் பஸ் பிடிச்சி மேலே ஏறி பார்த்தா இந்த 3 செட்டு இந்த 3 செட்டு நடுவுல ரவாடு சொந்து ஆமா பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறி எல்லாரும் வெள்ள உட்கார்ந்துட்டு இங்க இருந்து அந்த பஸ் அராடல் ஒரு மெயின் ரோடு இருக்குது பாரு. இந்த மெயின் ரோடு போற வரைக்கும் இந்த பொம்னாட்டிவ சத்தியம் தான் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பாரு அடிக்கிற சவுண்ட் பஸ்ஸுக்கு வெளியே கூட கேட்காது. அந்த அரகண்டல் கேட்டு திரும்பின உடனே இந்த ஓம் சக்தி இந்த குருசாத்திக்கிறா பாரு ஆடுறவன் டிரைவரு அந்த பாட்டை போடு. என்ன பாட்டா என்ன பாட்டா பாட்டா போடுங்க பாரு. வழிவிடுங்க வழிவிடுங்க வீட்டுல கொண்டாடி இருந்தாலும் இங்கே இருக்குது.
என்ன தாடி முறைச்சுக்கிட்டு பாப்பேன் பாருங்க புள்ள ஊத்துவாங்க என்ன பஸ்ல போறாங்க பஸ்ல போன உடனே இந்த குருசத்தி சீட்ல உட்காந்துருப்பா எல்லாரும் டான்ஸ் ஒரே ஆட்டம் ஆடுவாங்க பக்கத்துல வயசு புலி இந்த மாதிரி உட்காந்துருக்கும் ஏண்டி வருஷத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போறோம் அவங்களோட ஏன் ஆடுறானுவ ஏன் ஆடுறீ அப்படின்னு பிடிச்சி திருவுறுத்து அவங்க திருவுறுத்துல அந்த சீட்ல உட்காந்து பிள்ளைக்கு ஆட்டம் வந்துடும் அவங்க ஆடுற ஆட்டம் இந்த பஸ் ஓட்டுற டிரைவரு அவன் சீட்டுக்கு முன்னாடி மேல ஒரு கண்ணாடி வச்சிருப்பான் பாக்குறதுக்கு எது பின்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா அந்த கண்ணாடியில பார்த்தா போற நெட்டா தெரியும் அவன் பார்த்துட்டே ஓட்டுவான் பாரு இவன் இந்த பஸ் டிரைவர் அந்த கண்ணாடியில பார்த்து இவங்க ஆடுற ஆட்டம் அந்த பஸ் டிரைவருக்கு ஆட்டம் வந்துடும் இவன் ஆடுற ஆட்டம் ஆடிக்கிட்டே போய் பஸ் கொண்டு போய் புளிய மரத்துல முட்டி விடுவான் இந்த வருஷம் மாதிரி 2-3 பஸ் விட்டு ஆடிட்டான் புளிய மரத்துல அது மாதிரி இந்த மாதிரி சத்தி பூச்சி போடுறேன்னு இன்னைக்கு இந்த கடகாட்சி வீட்டுல சத்தி பூச்சி போடுவாங்க நல்லா குடி முடுக்கு குடிச்சுட்டே உக்காரு நல்லா குடிச்சு நாட்டாடு ஏமாத்து சத்தி பூச்சி போடுறேன்னு இந்த ஊர்ல சத்தி பூச்சி முடிஞ்சிடும் சத்தி பூச்சி முடிஞ்சோடனே பொறி பொடிகளை கூட இந்த பொம்னாட்டி வாங்கி மடியில் கட்டிக்கிட்டு போட்டுட்டே போறது எங்க சத்தி போற இங்க முடிஞ்சிருச்சு பக்கத்து வீட்டுக்கு போறோம் அப்படின்னு போட்டுட்டே போறது அங்க போயிட்டு காலில் பால் பூஜை வாங்கிட்டு சத்தியமா அந்த சத்தி பூச்சி போடுறவங்க சாமி வர வரைக்கும் இவங்க பாடுற பாட்டு அடிக்கிற கும்மி சத்தியமா விடவே மாட்டாங்க அம்மா ஓம் சத்தி மேல பாட்டு பாட போறேன் யாருக்குன்னா சாமி வந்து அங்கேயே பிடிச்சிக்கங்க சாமி கண்டா எனக்கு பயம் அதனால இவன் கும்மி அடிப்பாங்க பாரு இந்த பொம்னாட்டி சாமி வரும் எப்படி கும்மி அடிப்பாங்க மத்தரா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி உனக்குத்தான் சாமி குத்தி கொண்டு ஆடும் எம்மா சாமி ஆடினாலும் இந்த முந்தானி ஈத்து விடுறது மட்டும் நிக்காது ஏன் ஆம்படியாகாரம் 10,000 ரூபாய் செல்போன் வாங்கி கொடுத்துருப்போம் வீடியோ கால் பண்ணும்போது பெருசா அந்த செல்போன் சாயிட்டுக்குள்ள இருக்கும் குனிஞ்சு கும்மி அடிக்கும் போது இந்த செல்போன் இருக்குதா இல்ல கீழே விழுந்துருச்சா இருக்குதா இல்ல கீழே விழுந்துருச்சா அப்படின்னு கை வச்சு பாத்துக்கிறது இதுல கடவுளே மாறியத்த சாச்சா சொல்றேன் உலகத்திலே பணத்தை வாங்கிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு பாக்குற சாமி எதுன்னு கேட்டா நீங்க கும்பிடுற ஓம் சக்தி தான் திருப்பதிக்கு போறாங்க திருப்பதி போறாங்க திருவண்ணாமலைக்கு போறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க நம்மளால இருந்தா பணம் இருந்தா போட்டு விந்து கும்பிடுறோம் இல்ல ஒரு கல்பத்தி எடுத்து விந்து கூட்டு போயிடணும் ஆனா ஓம் சக்திகள் அப்படி இல்ல பணத்தை கட்டினா தான் நீ பசி ஆற முடியும் கால வைக்க முடியும் கேளு இங்க பாரு நாம குடுக்குறோம் அவன் ஏமாத்துறான் ஏமாறுறவருக்கு வந்து நீ ஏமாத்திட்டு தான் இருப்பான் அவன் பைப்பாசருக்கு இடம் வாங்கி போட்டு அவன் சொகுசாகிறான் அடியில் ஒரு கால் நிமிந்து கும்பிட்டு 1000 ரூபா எவனும் மாவட்டம் அவனுக்கு வரி வைக்கணுமா இவனுக்கெல்லாம் அறுக்கணும் அப்படியெல்லாம் போய் அந்த சாமி கும்பிட்டு சொல்லி எவன்டா ஒன்னு அடிக்கிறான் இந்த ஆத்தாவை கும்பிட்டு போறேன் தாயே நானும் போய் படத்தை கொடுத்து ஏமாந்துட்டு வரேன் போயிட்டு வரேன் முட்டை வண்டா பச்சை முள்ளாகும் போன ஜென்ம பாவமாடி அம்மாடி போன ஜென்ம பாவமாடி அம்மாடி
ஊர்ல கூத்தாடுறமே எப்படி தெரியுமா இங்க வாங்க கூத்தாடி இல்லை என்று பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு அப்படி ஏறுது இறங்குது. ஆமா ஏறுவாங்க. நீ என்ன சொன்ன ஏறுது இறங்குது? பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு ஆசை கிளம்பி அடிக்குது. மத்தா நம்ம ஊரு கல்யாணம் இந்த படத்துல இருக்கு. அது பருத்தி வரும் படத்துல ஓராராம் புளிய மரம் குடிச்சா தண்ணி வரும். முதுக பக்கம் வச்சு பார்க்க வந்த இடத்தையெல்லாம் கொக்கி வச்சு தச்சு சினிமா பாட்டு கட்டாரி முடி ஆட்டினா நம்ம ஆம்பளை இல்ல ஆம்பளை இல்லடா வீச இருக்க ஆம்பளை என்ன வீச வாடகை ஒரு பொண்ணு வந்தா சினிமா பாட்டு பாடு கட்டாரி முடி ஆட்டினா டமார் டமார் ஆடு நம்ம ஆம்பளை இல்ல ஆம்பளை இல்லடா ஆடு கால்ல ஒரு பாட்டு வைக்கிற ஆடு கால்ல ஒரு பீர் வைக்கிற ஆடு அதெல்லாம் குடிக்குமா அது கால்ல பூளை கடைச்சா இந்த ஆடு ஏய் மூளை கிடைச்சான் கால் கடு தம்பி இங்க வாங்க இப்போ நான் பாத்துறேன் டேய் இங்க வாங்க உனக்கு ஆடுனமா உனக்கு ஆடுனமா ஆடலமா ஆடல டேய் தம்பி இங்க வா திருக்காரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போய் ஜிஹெச்க்கு போயிட்டு ஒரு ஊசி 500 ரூபாய் ரெண்டு ஊசி உனக்கு ரெண்டு பக்கம் வேணா ரெண்டு ஊசி ஒரு பக்கம் வேணா ஒரு ஊசி ரெண்டு பக்கமும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு
50 ml போடுவாங்க தம்பி. 50 ml. ஆமா. போட்டா ஊசி போட்டா உனக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளவு பெருசு சைஸ் இருக்கு. ஆமா. உனக்கு வேணும்னா ஒரு பக்கம் வேணும் ஒரு ஊசி, ரெண்டு பக்கம் வேணும் 2 ஊசி. போடுனா உங்க அம்மா காட்டுற மாதிரி, உங்க சித்தா காட்டுற மாதிரி, உங்க பொண்ணு காட்டுற மாதிரி, உங்க மகன் காட்டுற மாதிரி. அந்த அளவுக்கு தாத்தா ஆடு தம்பி. ஏய் அப்ப ஆம்பளைக்கு ஆடாதா? ஏய் ஏய் ஆம்பளைக்கு ஆடுவா. இது ஒண்ணுதான் ஆடும். ஏய் இப்ப எப்படி ஆடுன்னு பாரு. அடி பல்லமேடு பாக்க நீ பரபரன்னு ஆடு. பல்லமேடு பாக்க என்கிட்ட வச்சுக்காத. ஏண்டா உன் சட்டியில பருப்பு போட்டு என் மத்த போட்டு கழிச்சு யார் யாருன்னு வச்சுக்கணும். அப்படின்னு அம்மா குந்தான். டேய் தம்பி இது போட்டு நியூசன் ஆமாண்டா. ஓ சொல்றியா மம்மா ஓ சொல்றியா மம்மா ஏய் சொல்றியா மம்மா சொல்றியா. ஐயோ ஏடா கையை அங்க கொண்டு போறா. நான் ஒண்ணும் பண்ணல. கையை வச்சு புட்டு பாயில போட்டுக்கிட்டேன். ஏய் போடுடா. அது பண்ண முடியல. போடா. உனக்குன்னா ஒரு பாட்டு எழுதி எடுத்து என்ன பாட்டு? சத்தியமா சங்கராபுரத்துல பைக் எடுக்கும்போது உன்னை நினைச்சேன். என்ன நினைச்சேன்? அந்த பாட்டு அப்படின்னு நினைச்சு எழுதி எடுத்து வந்துருக்கேன். என்ன பாட்டு பாடு சொல்ல. ரஜினி பாட்டுமா? என்ன பாட்டுடா? ரஜினி பாட்டு சிவாஜி படத்துல என்ன பாட்டு? என்ன பாட்டு? உம்பவா யாம்பூல் யாம்பூல். ஏய் போட்ட போய் இப்ப எல்லாம் போய் விடி போகுது. அப்படி இல்லடா. ஆம்பல் ஆம்பல். அம்போலும் தவை. ஏய் நாடுதுனாயா? ஏய் போய்டுனாயா? ஏய் வாய்டுனாயா? ஏய் குடிக்குதுனாயா? ஆம்பளை மேல யாரா போடுங்க உடனே. ஏய் தம்பி இங்க வா. ஏய் யாரு பாட்டு பாடுற? உங்க வீட்டு பக்கம் அம்மா நான் கிடையாது. அம்மா ராசாத்தியார் விட்டு பாப்பாத்திட்டா. பாத்து ஆமாண்டா. பார்த்தா தெரியல. தெரியுது. ஏய் அம்மா ராசாத்தியார் விட்டு பாப்பாத்தி. உங்க வீட்டு பக்கம் அம்மா நான் கிடையாது. ஆளுமல கழுத்தோல நான் திருப்பி நடக்காங்க பாரு. ஆமா. அதுக்கு நான் கிடையாது. சரி ஆய் தர. ஏண்டா? சரி இருக்கும். என்ன தெரியாது? கவரந்த ஜன்மம். ஏன் அப்படி பண்றீங்க? ஏய் தம்பி நெஞ்சு விட்டு கையெடு. ஒரு பாத்து வரேன் மாவு பேராரு. இல்ல ஓட்டுல நல்ல பாருங்க. ஒரு மாவு பேராரு வையோ. ஏய் தம்பி உனக்கு பத்தா பாடு தெரியுமா? பெண்களுக்கு எனக்கு பாடு இருக்கு தம்பி. சரிடா. பாருடா. பாடு பாடு. ஏய் பாடு. ஐயா அவரே இவரே அது போனவரே. அடிடா. இது போயிடுச்சா? அட அவரே இவரே அது போனவரே. அட ஆயத்துக்கு எட்டாத தவிர. அட ஆயத்துக்கு. டேய் தம்பி திருநகரசி. இங்க வா இங்க. கிட்ட வாடா. டேய் அவரே. ஏன் இவரே? இவரேடா. இவரா? ஆமாண்டா. அது போனவரே. எது போனவரு? அது போய் சுத்தமா கேரு தம்பி. சகல போச்சா? சோளமத்தா போச்சா? டேய் அது போனவரே. வா கைரிலா. எட்டாது. சரிதான். வேற பாரு. இதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க பாரு. இதுக்கு அப்புறம் வராத பாரு. பழக மாட்டி. சீக்கிரம் மாட்டி. சரிதான். ஏய் தம்பி இவங்க பக்கத்து வையா. அப்படியே பக்கத்து வையா. ஏய் தம்பி என்ன ஊரு? இதான் அந்திரி நகரம். ஏய் அந்தி நன்னரகத்துல இன்னைக்கு எதற்காக கூத்து? சக்தி ஒன்று சமயமட இருக்க முடியாது. அம்மனுக்கு அப்படியே ஊத்து சாக்கை என்று குழா கந்துருவா ஏற்படுத்தி கொள்கையில் அமைத்து நமக்கு ஒரு இரவு நாடகம் சொல்லுவாங்க. ஆமா அதுக்காக வாய்ப்பு உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உள்ளவங்களுக்கு